இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து சீர்காழி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த பக்கம் போகிறாங்களே தவிர ஆழமான விழிப்புணர்வு இருக்கானா இல்லை. ரெண்டாவது, போதை பொருட்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் அந்த விழிப்புணர்வு முழுவதுமாக பெற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் முன்னாடிக்கு இப்போது பரவாயில்ல. இந்த சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு சோசியல் மீடியாக்களில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அப்படின்ற கருத்து அடிப்படையில் விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் போதுமானதாக இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் வந்து அறிவுசார் சமூகம்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இன்னும் மேம்பட்ட விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளோட சுய ஒழுக்கங்கள் மாறும். சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் தேவை. போதுமானதாக இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு முழு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. எதில் செலுத்துகிறாங்கன்னா, விலை வந்து இருசக்கரங்கள் வாங்கி வாகனங்கள் வாங்கி சாகசம் பண்ணுறதும், அதை பயன்படுத்தி ரீல்ஸ் போடுறதும், சோசியல் மீடியா லைக்ஸ் வாங்குறதும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதை அரசியலில் செலுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அந்த அனுபவம் இல்லை. என்ன காரணம் என்ன, அரசியலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து சரியாக செய்யலை, ஒழுங்காக எதுவும் மக்கள் செய்யலை. அதனால் வந்து அவங்க அரசியல் ஏதாவது தாக்குறேங்கிற மாதிரி நினைக்கிறேன். மனசு அவங்க உள்ள ஒரு விருப்பம் இல்லாமல், நாட்டம் இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு நன்மைகள் செய்யல. அரசியல்வாதிக நல்லது நன்மைகள் மனசாட்சி நடக்கல. அதனால மனசாட்சிக்கு விரோதம் நடக்கிறதுனால மக்களிடையே வந்து நிறைய அந்த மாணவர்களிடையும் இளைஞர்களிடையும் விழிப்புணர்வு இல்லாம அது பிடிக்காம இருக்கு. அது தெரியுது. இளைஞர்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அரசியல்வாதிகள் இப்போ ஒரு ஜெயிச்சு யார் வந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களதான் பார்க்குறவங்களுடைய வேற பொதுமக்கள் யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரே காரணம் தான். இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவும் ஜெயிச்சு வந்ததுன்னா இப்போ பல கோடி ரூபா செலவாகுது. அது செலவு பண்ணி இவங்க ஜெயிச்சு வந்தும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த செலவு பண்ண காசை எடுக்க தான் பார்ப்பாங்களா, இல்லை மக்களுக்கு செய்யறது பார்ப்பாங்களா? அதனால வந்து யாருமே வந்து இளைஞர்கள் யாரும் வரலங்கிற காரணத்தால யாருமே மக்களுக்கு வந்து யாரும் நல்லது செய்யாத காரணத்தால எந்த இளைஞருக்குமே அந்த அரசியலை பிடிக்கல. அதான் மெயின் ரீசன். இளைஞர்கள் மத்தியில வந்து இப்ப வந்து அரசியல்ங்கிறது வந்து தெரியாத ஒரு புதிராவே இருக்கு. இளைஞர்கள் வந்து அரசியலை நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து வருமானம் ஈட்டினா மட்டும் போறோம்னு நினைக்கிறாங்க இளைஞர் மத்தியில. அதை தாண்டி மக்களுக்கு சேவை பண்ற ஒரு எண்ணத்துக்கு இளைஞர்கள் மத்தியில உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி அரசியல் வந்து காலேஜில் இருந்துச்சு. காலேஜில் மாணவர் தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு தனியார் காலேஜுகள் அதிகமானாங்க. அது வந்து எஜுகேஷன் மட்டும் மாணவர் மத்தியில உருவாயிடுச்சு. அதை மாற்றி வருமானம் ஒரு பக்கம் வீட்டில் ஒரு மாணவர் மத்தியில் இருந்தால் கூட பொதுமக்களுக்கு நன்மை செய்யும் வகையில அரசியல் ரீதியா அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாணவரும் பயணிக்கணும். அரசியல் வந்து கடந்த கால தேர்தலை விட வருகின்ற காலத்தில் அரசியல் வந்து இளைஞர் மத்தியில் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆர்வமா இருக்காங்க. ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல கடந்த காலத்துல வந்து எவ்வளோ இளைஞர்கள் வந்து எத்தனை சதவீதம் இருந்தாங்களோ அத்தனை சதவீதத்தோட இந்த வருகின்ற தேர்தலில் வந்து அதிகமாக தான் இருக்கும். அரசியல் ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. அது நல்லா தெரியுது. நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு வந்துட்டாங்க.